ஓசூரில் இரவில் இருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், ஓசூரில் தற்போது மழை நிலவரம் என்ன? மணிமரன், ஓசூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 14 சென்டிமீட்டர் மழை பெய்து 3 பேர் தாய் மகள் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளானார் பொதுமக்கள். இந்த இதில் அடுத்து நேற்று படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து ஓசூர் பகுதியில் மழை பெய்து வருகிறது. சுமார் 43 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போதும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் ஓசூரில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஓசூர் தாலுகாவில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறார். மணிமாறன். ஜெகநாத், ஹொசூர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்க நிலையில இப்போ மழை தொடர்வதால அங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? ஆமா, கடந்த 2 நாளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தால் சாரா ஆட்சியர் தலைமையிலான 6 பேர் கொண்ட 6 குழுவினர் அமைக்கப்பட்டு ஏரியின் கால்வாய்களில் தூர்வாரும் பணியும் சுத்தம் செய்ய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதில் நகராட்சி ஊழியர்களும் அந்தந்த பகுதிகள் தொடர்ந்து சுத்தம் செய்து ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய கால்வாய்களை எங்கெங்க ஆக்கிரமிப்புகள் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதோ அதெல்லாம் சீர் செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் நேற்று இரவு பெய்த மழையால் மீண்டும் ஓசூர் சந்திராம்பிகை ஏரி, சாந்தபுரம், பேடரப்பள்ளி ஆகிய ஏரிகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து போயிட்டு கொண்டிருக்கிறது. இதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிக்குமாறு சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் யாரும் ஏரிகள் இறங்காமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேதவள்ளி. ஜெகநாத், மழையால் பாதிக்கப்பட்டவர்களை எங்க தங்க வச்சிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? நேற்று கடந்த 2 நாளுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் ஓசூர் பகுதியில் மண்டபங்கள், பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தேவைப்பட்டால் மீண்டும் மழைகள் தொடரும் பட்சத்தில் அந்த மண்டபங்களில் தங்கி இருக்குமாறு உத்தரவிட்டார். அவர்களுக்கு உணவுகள் ஏற்பாடு சாராட்சியர் செய்து கொடுத்திருக்கார். இந்த சூழ்நிலையிலும் நேற்று இரவு மழை மிக குறைவாக இருந்ததாகவே கருதப்படலாம். தாழ்வான பகுதிகளில் அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டிலே முடுங்கி உள்ளார்கள். மணிமாறன்.